நண்பர்களே, என்றுமே கவனமாக இருங்கள், கண்ணியம் பெறுங்கள். கவனமாக இருந்து அனைவருக்கும் அனைத்தையும் செய்யுங்கள். நல்லதைச் செய்யுங்கள், நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். ஒருவருக்கு நன்மை நினைக்கும் நாமும் அவ்வாறே வாழ வேண்டும். ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் நேர்வை தவறும்போது நீங்கள் இதுவரை நினைத்த நன்மையும் செய்த நற்காரியங்களும் அர்த்தமற்றதாகிவிடும். என்றுமே அதை மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் நீங்களாக இருங்கள். மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். நல்லதை செய்யுங்கள். நல்லதை நடத்த உதவிகரமாக இருங்கள். நல்லதே நடக்கட்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் நம்மை வாழ வைக்கும் என நினைப்போம். ஆனால் அது வாழ வைக்காது. எப்போது தாழ்த்த வேண்டும் என்று சந்தர்ப்பம் பார்த்து சாய்த்துவிடும். வேரோடு நம்மை சாய்த்துவிடும். நல்லதை நோக்கிய பயணத்தில் செல்ல வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் கடினமான பாதைகளாக இருக்க வேண்டும் என கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடினமான பாதை மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும். மனதைரியம் ஏற்கனவே அதிகமாக உள்ள ஒருவர் நம்முடைய எல்லைகளை சரியாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எப்படி வாழ்வது, எங்கு வாழ்வது என்ற எண்ணத்தை கொள்வதுதான் சரியாக இருக்கும். எப்படியேனும் வாழலாம் என்ற எண்ணம் கொண்ட நாம் வீழ்வது உறுதி. நம்மை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போக வேண்டும். நம்மை வீழ்த்த கல்லெறியப்பட்டால் அது மாணிக்கமாக இருக்க வேண்டும். அது நல்லவராக நாம் இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியப்பட்டு வரும். நல்லதை நோக்கிய பயணத்தில் செல்ல வேண்டிய இடங்களை சரியாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். எப்படியேனும் வாழலாம் என்ற எண்ணம் வரும்போது நம்முடைய நல்ல குணங்கள் தவறி போகும். எப்படி வாழ்வது, எங்கு வாழ்வது, எங்கு நம்மை நிலைநிறுத்துவது என்ற எண்ணங்களை நாம் மேற்கொள்ளும் போது கவனம் சிதறி போகும். கண்ணியம் காற்றில் பறக்க விடப்படும். எப்படி வாழ்வது என்ற எண்ணத்தை தெளிவாக மேற்கொள்ள வேண்டும். எண்ண அடிப்படையிலேயே வாழ்க்கை என்பார்கள். நல்ல எண்ணங்களை கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னல்கள் அற்றதாக மாறும். எப்படியேனும் வாழலாம் என்ற எண்ணம் என்றுமே நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கருவிதான். அதை மட்டும் கவனத்தில் வைத்து செயல்படுங்கள். தான் என்ற அகந்தை கொள்வதும் ஆபத்து தான். அகந்தைக்கும் ஆபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் என்ற அகந்தை எனக்கு இருந்தால் என் ஆபத்து என் பின் தொடர்கிறது என்ற அர்த்தம். இதே போலத்தான் மனித வாழ்க்கையும் இருக்கும். ஆபத்துகள் நிறைந்ததுதான். ஆபத்துகளில் சவாலும் இருக்கிறது. நேர்மையாக இருப்பவனுக்கு ஆபத்து வெறும் சவாலோடு முடிந்துவிடும். ஆனால் நேர்மை தவறுகிற எவருக்கும் ஆபத்து சவாலையும் தாண்டி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அவன் ஆயிலேயே முடிக்கக்கூடிய அளவுக்கு வரத்தான் செய்யும். நன்றியுடன் இருப்போம். நன்மையை செய்வோம். நன்மையை பிறருக்கு செய்து அந்த பலனை நாம் அடைவோம். நன்மை செய்வதை விட தனிச்சிறப்பு ஒரு மனிதனுக்கு எதுவாகவும் இருக்க முடியாது. கோடியாக பணம் இருந்தாலும் வாழ்கிற வாழ்க்கையில் நன்மையை செய்தால் மட்டுமே அவன் வாழ்வது புனிதமாக கருதப்படும். நன்றியுடன் ஐயம்பெருமாள்.